ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய் கலெக்ஷன்ஸ். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 முக்கியமான விஷயங்களோட தான் இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது ஒரு சேல் வீடியோ. அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயங்களை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். முதல் விஷயம், சென்னையில் நாணய கண்காட்சி காயின் எக்ஸிபிஷன் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி அடுத்த மாதம் 8, 9, 10 கண்டக்ட் பண்ணுறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் நடக்கும். நாணய கண்காட்சி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நாணய கண்காட்சியை பற்றி போனால் எப்படி இருக்கும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. முதல் விஷயம், நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே அங்கே நிறைய விதமான நாணயங்கள் இருக்கும். மன்னர் காலத்து நாணயங்கள் இருக்கும். குடியரசு இந்தியா, பிரிட்டிஷ் இந்தியா, ஈஸ்ட் இந்தியா, வெளிநாட்டு நாணயங்கள், வெளிநாட்டில் ராஜாக்களோட நாணயங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணத்தாள்கள், ஏகப்பட்ட பணத்தாள்கள் இருங்க, கட்டுக்கட்டாக வச்சுருப்பாங்க. நீங்கள் போயிட்டு விலை கேட்டிங்கனாலே உங்களுக்கு விலை சொல்லுவாங்க. நீங்கள் அதை வச்சு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, உங்ககிட்ட இருக்கிறதையும் வாங்குவாங்க. ஆனால் மூட்டையாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. விலை அதிகமாக இருக்கக்கூடிய நாணயங்கள் என்னோடய வீடியோக்கள் எடுத்து பாருங்கள். நிறைய நார்மலாகவே ஒரு வருஷம் சொல்லி இது கீழே இந்த குறியீடு இருக்கணும், இந்த நாணயம் விலை அதிகமாக போகும்னு சொல்லுவேன். இந்த மாதிரியான நாணயங்களை உங்ககிட்ட இருந்து வாங்குவாங்க. அது இல்லை அப்படின்னா ஒரு சில நாணயங்கள் நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நாணயத்தோட எடை எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணுங்கள், நாணயம் காந்தத்தில் ஒட்டுதா இல்லையான்னு செக் பண்ணுங்கள், இப்படிலாம் சொல்லிட்டு நிறைய தகவல்கள் சொல்லியிருப்பேன். இந்த தகவல்களுக்கு ஒத்து போகிற மாதிரி நாணயங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்ககிட்ட இருந்து வாங்குவாங்க. நீங்கள் சாதாரணமாக இந்த மாதவ வைஷ்ணவி தேவி நாணயம், அண்ணாதுரை நாணயம், அதுக்கப்புறம் தஞ்சாவூர் கோபுரம் போட்ட 5 ரூபா நாணயம், அந்த 2 ரூபா காயினில் லூயிஸ் பிரெய்லி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரியான நாணயங்களை உங்ககிட்ட இருந்து வாங்க மாட்டாங்க. நீங்கள் மூட்டையாக இது எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறது கண்டிப்பாக வேஸ்ட்டு தான். ஒருவேளை நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் எக்ஸ்ட்ரா 50 பைசா தரம் தான் அதிகபட்சம் கேட்பாங்க. பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் இந்த நாணயங்களை உங்ககிட்ட இருந்து வாங்க மாட்டாங்க. ஒரு 50லேருந்து 100 டீலர்கள் கண்டிப்பாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். சென்னையில் ஒரு வருஷம் கழித்து இந்த எக்ஸிபிஷன் நடக்குது. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக போய் பாருங்கள். அதே மாதிரி நான் ஸ்டாலில் இதை பார்த்தீங்கன்னா கீழே அந்த ஃபோன் நம்பரை நான் அடித்து வச்சுருக்கேன். சரிங்களா, அட்ரஸ் உங்களுக்கு இருக்குது. ஃபோன் நம்பர் ஏன் அடித்து வச்சுருக்கேன்னா ஸ்டால் புக் பண்ணுறதுக்கு. இப்போ வியாபாரிகள் வராங்களே, இப்போ என்ன மாதிரி வியாபாரிகள் அங்கே கடை போடுவாங்க, அவங்களுக்கான ஃபோன் நம்பர் அது. நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா தொல்லையாக இருக்கும். அதனால் ஃபோன் நம்பரை அடிச்சிட்டேன். கண்டிப்பாக சொல்லியிருக்கக்கூடிய தேதிகளில் எக்ஸிபிஷன் நடக்கும். 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி 3 நாள் எக்ஸிபிஷன் நடக்கும். காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் நடக்கும். பாருங்கள். முடிந்தால் நான் 8ஆம் தேதி கண்டிப்பாக அங்கே தான் இருப்பேன். வாங்க சந்திக்கலாம். நிறைய நண்பர்கள் உங்களுக்கு எப்படி சார் எங்கள் கிட்டே இருக்கக்கூடிய காயினை ஃபோட்டோ அனுப்புறதுன்னு கேட்குறீங்க. இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துங்க. சரிங்களா, ஜாய் கலெக்ஷன் 03 அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமோட ஐடி இருக்கும். முடிஞ்சால் லிங்க் கீழே கொடுக்குறேன். இந்த இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி நீங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்க அப்படின்னா ஃபோன் மெமரி ஃபுல்லாகிடுது. என்னால் அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் பார்க்க முடியல. நம்ம பிஸ்னஸ்க்குமே அந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணுறதுனால தொல்லையாக இருக்குது கொஞ்சம் எனக்கு. அதில் இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி அனுப்புங்க. இன்ஸ்டாகிராமில் நிறைய அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன், நிறைய கஸ்டமர் நேரில் பார்க்குறேன். அதே மாதிரி நாணயங்களும் நிறைய ஆன்லைன்லேயே வாங்குறேன். சரிங்களா, பார்சல் கஸ்டமர்ஸே போட்டு விடுறாங்க. ஸோ அதனால் இன்ஸ்டாகிராமை பயன்படுத்திக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கொஞ்சம் எனக்கு சுலபமாக இருக்கும். ஃப்ரீயாக இருக்க சமயங்களில் பார்த்து சொல்லிடுறேன். சரிங்களா, இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ அனுப்பிட்டு உடனே ஏன் சார் பண்ணலன்னு சொல்லிட்டு அதில் 10 ஃபோன் பண்ணுறீங்க. ஃபோன் பண்ணுறது அதிகமாக இருக்குது, எனக்கு ஃபோட்டோஸ் நிறையா வருதுன்னு சொல்லிட்டு தான் நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது நிறுத்தினேன். நான் இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ அனுப்பிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 3 மணி நேரமோ 4 மணி நேரத்துக்குள்ளேயோ நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு பார்த்துட்டு விலை போகுமா போகாதா, இல்லை வாங்கினா வாங்க மாட்டேனான்றதை தெளிவாக சொல்லிவிடுவேன். கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கனாலே நான் எந்த மாதிரியான நாணயங்களை வாங்குறேன், எந்த மாதிரியான நாணயங்களை நான் சேல்ஸ் பண்ணுறேன்றதும் உங்களுக்கு தெரியும். நான் ஃபோட்டோவாக உங்களுக்கு போடுவேன். ஸோ அதிலே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். காயினை எப்படி வாங்குறது, வாட்ஸ்அப்பில் முன்னாடி மாதிரி சேல் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. வெப்சைட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். சரிங்களா, joycollections.in அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் உங்களுக்கு இருக்கும். வாட்ஸ்அப்லையுமே சேல் போடுறேன். இருந்தாலும் வெப்சைட்டில் இருக்கிற மாதிரியான பொருட்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேலில் இருக்காது. வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா முடிந்த வரைக்கும் ஒரு 400-500 பொருட்கள் அப்டேட் பண்ணிவிட்டேன். மீதம் இருக்கக்கூடியதும் உங்களுக்கு வெப்சைட்டில் நான் அப்டேட் பண்ணுறேன். வெப்சைட்டில் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க. பேமெண்ட் எப்படி சார் பண்ணணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. வெப்சைட்டில் ஒரு வேலை வாங்கிட்டு உங்களுக்கு பேமெண்ட் எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் போனீங்கனாலே டேரெக்டாக நம்மளோட பிஸ்னஸ் நம்பர் உங்களுக்கு காமிச்சிடும். நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு, இது ஜிபே நம்பருக்கு டேரெக்டாக பேமெண்ட் பண்ணிடலாம். ஒரு வேலை எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னா எனக்கு தாராளமாக நீங்கள் இன்ஸ்டாகிராம் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் நான் ஃப்ரீயாக இருக்க டைமில் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த அப்டேட்டை கொடுத்துட்றேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பார்சல் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் 2 இல்லைனா 3 நாளுக்குள்ளே மேக்ஸிமம் ஷிப்பிங் பண்ணிவிடுவேன். இப்போ எக்ஸிபிஷன் போயிட்டேன் அப்படின்னா ஒரு 2-3 நாள் ஆகும். நான் உங்களுக்கு ஷிப்பிங் பண்ணி விடுவேன். நீங்கள் வெப்சைட்டில் வாங்கினாலும் சரி, எதில் வாங்கினாலும் சரி, மேக்ஸிமம் 2லேருந்து 3 நாளுக்குள்ளே உங்களுக்கு நான் பார்சல் அனுப்பிச்சிடுவேன். பார்சல் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு அப்டேட் கொடுங்க. சரிங்களா, ஏன்னா தொடர்ச்சியாக நிறைய பார்சல் போடுறேன். ஒரு நாளைக்கு 20லேருந்து 30 பார்சல்கள் ஆவரேஜாக போட்டுட்ருக்கேன். அதில் பார்சல் கிடச்சிருச்சு அப்படின்னா, சேஃபாக கிடச்சிருச்சு அப்படின்ற ஒரு அப்டேட் மட்டும் கொடுங்க. எதில் வேணாலும் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்சல் உள்ளே பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் நம்பர் கூட இருக்கும். பர்சனல் நம்பரில் கூட நீங்கள் தாராளமாக எனக்கு அப்டேட் கொடுத்துடலாம். ஆனால் மறக்காமல் அப்டேட் கொடுங்க. பார்சல் வரல அப்படின்னா ட்ராக்கிங் நம்பர் கேட்டு வாங்கிக்கோங்க என்கிட்ட மறக்காமல். சரிங்களா, இந்த சேல் வீடியோவில் 10 ரூபா கமமரேட்டிவ் செட் கொடுத்துருக்கேன். 2 20 ரூபா காயின் இருக்கும். சரிங்களா, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 12 காயின் கமமரேட்டிவில் இருக்கும். என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, யோகா, நேஷனல் ஆர்கிவ்ஸ்,
காந்தி ரிட்டர்ன் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா, சுவாமி சின்மயானந்தா, காயர் போர்ட், மகாராணா பிரதாப், ஹோமி பாபா, மாதா வைஷ்ணோ தேவி, 60 இயர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், அம்பேத்கர், 75th இண்டிபெண்டன்ஸ். இந்த 10 ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 கோடு இருக்கிறது 10 ரேஸ்ன்னு சொல்லுவாங்க, 15 ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இருக்குது. 10 ரூபியில் கிரெயின் இஷ்யூ அந்த தானிய வகைகள் இருக்குல்ல, அந்த 10 ரூபா கடைசியாக இருக்குல்ல. ஸோ அந்த காயின் ஒன்று இருக்குது. 20 ரூபாயிலையும் அதே மாதிரி ஒன்று இருக்குது. 20 ரூபாயில் 75th இண்டிபெண்டன்ஸ். மொத்தமாக வந்து 17 நாணயங்கள் இருக்குது. இந்த 17 நாணயங்களோட விலை பார்சல் சார்ஜ் இல்லாமல் 250 ரூபா. சரிங்களா, 250 ரூபா ப்ளஸ் பார்சல் சார்ஜ் வந்து நீங்கள் ஒரு 70 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். 320 ரூபாய்க்கு இந்த ஒரு செட்டு நான் கொடுத்துருக்கேன். தேவை இருக்கவங்க தாராளமாக வாங்கிக்கோங்க. ஃபேஸ் வேல்யூ சரி, எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 190 ரூபா. சரிங்களா, 150 ரூபா ப்ளஸ் ஒரு 40 ரூபா, 190 ரூபா வரும். நம்ம கேட்குறது 250 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா செட்டுக்காக வந்து கேட்குறோம். தேவை இருக்கவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க, வாட்ஸ்அப்பில் ஆர்டர் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.